ஆஹா, பிரமாதமான குருமா. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வந்திருக்க ஊர் என்ன பார்த்தீங்கன்னா மதுரை. மதுரை சொல்லும் போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஊர். ஏன் கேட்டீங்கன்னா அதை சாப்பாடாகட்டும், இங்கே இருக்க கோயிலாகட்டும், இங்கே இருக்க மக்களாகட்டும், சுற்றி பார்க்குற இடமாகட்டும், நல்ல ஒரு அருமையான ஊர் தான் மதுரை. மதுரைனாலே காரசாரமான உணவு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் சின்ன குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரை எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ஒரு மைல்டான காரம் தான் இருக்கும். ஏன்னா அதில் நம்ம மிளகாத்தூளோ மல்லித்தூளோ எதுவும் சேர்க்கல. இந்த வெள்ளை குருமா சொல்லி சொல்கிறாங்க, அதாவது சிக்கன் வெள்ளை குருமா. இது பால் குருமான்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம மதுரை திண்டுக்கல் சைடில் அது ரொம்ப ஃபேமஸ். டிஃபன் ஐட்டத்துக்கு இந்த குருமா வந்து ஒரு பெஸ்ட் குருமா அப்படின்னு சொல்லலாம். இடியாப்பத்துக்கு அப்படின்னு எடுத்துட்டாலே நான்வெஜ்ஜில் ஒரு ரெசிபி அப்படின்னா ஆட்டுக்கால் பாயை தான் சொல்லுவாங்க. ஸோ ஆட்டுக்கால் பாயாக்கு ஈக்குவலாக கம்பேரிட்டிவான ஒரு இன்னொரு டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது சிக்கன் வெள்ளை குருமா தான். ஸோ அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். பர்டிகுலராக இந்த வெள்ளை குருமா பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு வந்து சூட்டபுளாக இருக்காது. ஆனால் இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்திக்கு ஒரு ஆப்டான ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு நான்வெஜ் ரெசிபி. இந்த குருமா பண்ணும்போது பர்டிகுலர் என்ன பண்ணனா இதுக்கு ஒரு அரவை ரெடி பண்ணுறாங்க. அதாவது பேஸ்ட் அரைக்கிறாங்க. அந்த தேங்காய், முந்திரி, கசகசா, அதுக்கப்புறம் சோம்பு இதெல்லாம் போட்டு என்ன ரேஷியோவில் அரைக்கிறாங்க, அதை எப்படி அரைக்கிறாங்க, அதுக்கப்புறம் முக்கியமாக புதினா போடுறாங்க. பெரும்பாலும் வந்து வெள்ளை குருமாலாம் புதினா போட மாட்டாங்க. ஆனால் இவங்க புதினா போடுறதுக்கு என்ன காரணம், அந்த புளிப்புத்தன்மைக்கு வந்து எலுமிச்சைப்பழம் யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயம் கேட்டு போகிறோம். வாங்க இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தர யாருக்குன்னா நம்ம வேலவன் கேட்டரிங் இங்கே மதுரையில் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது மிஸ்டர் சரவணன் தான் மீட் பண்ண போகிறோம். அவங்களோட கைப்பக்குவத்தில் பண்ணுற இந்த ரெசிபி கிடைக்கலாம். அது மட்டும் இல்லை, நான் திருப்பியும் ஆணித்தரமாக சொல்லுவேன், அவங்களோட கைப்பக்குவம் வந்து 100% தி பெஸ்ட், சூப்பராக இருக்கும். நல்ல அசைவ சாப்பாடு மட்டும் இல்லை, சைவ சாப்பாடும் தி பெஸ்ட்டாக இருக்காங்க. வாங்க அவங்கள போய் மீட் பண்ணி இந்த ரெசிபி பற்றி நுணுக்கங்கள்னு கேட்டுக்கலாம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் நல்லா இருக்காங்களா? எல்லாருமே நல்லா இருக்காங்க. சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் ஆச்சு ஆஃப்டர் வெரி லாங் டே. மதுரை சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சு. ஆமாம் சார், ஆமாம் சார். திருப்பி ஓடின்றாங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சார் இன்னைக்கு வந்து நம்ம இப்போ வேலன் கேட்டரிங் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வெள்ளை குருமா பண்ணுறோம் சார். அப்போ பேசிட்டு பண்ணலாம். பண்ணிடலாம். எனக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்க. தேவையான பொருட்கள் பேசலாம் சார். சிக்கன் வந்து 2 கிலோ வச்சிருக்கேன். தோலை உரிச்ச சிக்கன் வித் போனோட தான். கோல்டு வின்னர் ஆயில் வந்து ஒரு 200 ml இருந்து ஒரு 1/4 லிட்டர் வச்சிருக்கேன் நான். பெரிய வெங்காயம் 8லேருந்து ஒரு 10 பெரிய வெங்காயம். பச்சை மிளகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து ஒரு 8 பச்சை மிளகா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வதக்கிறதுக்கு 7லேருந்து ஒரு 8 ஏலக்காய், கிராம்பு ஒரு 7லேருந்து 8, பெரிய பட்டையாக இருந்தால் ஒரு 2 பட்டை, கொஞ்சம் சின்ன பட்டையாக இருந்துச்சுன்னா ஒரு 3 பட்டை கூட போட்டுக்கலாம். நம்ம 2 பிரியாணி இலை, அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ ஒரு 2 அன்னாச்சி பூ போதும். 3 மூடி தேங்காய். இந்த தேங்காய் பூவோட கசகசா சும்மா ஒரு 50 கிராம் கசகசா, ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, புதினா வந்து சும்மா ஒரு கையளவு, மல்லி ஒரு கையளவு, உப்பு வந்து நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம். ஸோ இதில் நெய் வந்து கடைசியில் நீங்கள் இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 டீஸ்பூன் நெய், 50 கிராம் இஞ்சி, ஒரு 75 கிராம் பூண்டு, ரெண்டுமே பேஸ்ட் அரைச்சு நம்ம தாளிப்பு வச்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் ஊற்றி இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் வதக்குறோம் சார். சரி, ஓகே. கோல்டு வின்னர் எண்ணெய். இதோட நம்ம வந்து நெய் ஆட் பண்ணுறோம். ஓகே. இப்போ அந்த நெய்யோட மனம் நல்ல கமகமாக இருக்கும். ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? சரி, அதுக்கப்புறம் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம லைட்டாக வதக்கிட்டு. ஓகே. அது தாளிப்பு. ஆமாம் சார், ஆமாம் சார். நான் எல்லாத்தையும் தூத்துருவா? கொடுங்க சார். பட்டை வந்து சும்மா அந்த ஒரு 2 சைஸ், 2 சைஸ்க்கு போதும். நல்லா உடைச்சு போடுறாரு தாராளமா. அதான் நல்ல மனமாக இருக்கும், நல்லா வாசம் கொடுக்கும். நிறைய பட்டை வருது இதுல. ஆமாம் சார். எவ்வளோ சிக்கன் நம்ம போடுறோம்? இது 2 கிலோ சிக்கன் சார். ஓகே. நல்லா விரல் சைஸுக்கு. நம்ம விரல் சைஸ்க்கு ஒரு 2. இதுக்கப்புறம் சும்மா ஏலக்காய் வந்து ஒரு 8லேருந்து 10 ஏலக்காய் சார். சரி, ஓகே. ஏலக்காய் பிரிஞ்சில போடுவீங்களா? ஆமாம் சார், பிரிஞ்சியில் போடுறோம். இந்த கிராம்பு போட்டுட்டு பட்டா, கிராம்பு, ஏலக்காய் ஒரு ஃபேமிலி மாதிரி முதல்ல அவங்க 3 ஒன்றா போடுவோம். நல்லா புரிஞ்சு அவங்கள பிரிக்காமல் ஒன்றா போட்டுட்டு அதுக்கப்புறமா பிரிஞ்சி எல்லாம் மற்றெல்லாம் போட்டுக்கலாம். அதே போல் கிராம்பு வந்து ஒரு 8லேருந்து ஒரு 10 கிராம்பு. சரி, ஓகே. ஸோ பிரிஞ்சியில் வந்து ஒரு 2 இலை போதும். ஓகே. முக்கியமான உறுப்பினர், குடும்ப உறுப்பினர் சேர்ந்து ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் அவங்க போட்டாச்சு. அன்னாச்சி பூ இங்கே இருக்கு. அன்னாச்சி பூ ஒரு சும்மா 2 பூ அன்னாச்சி பூ. ஓகே, டன். இதுதான் நல்லா புரிஞ்சு வருது. அந்த எண்ணெயில் அந்த கரம் மசாலா, அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் அது புரிஞ்சு வரும்போது நல்ல வாசம் வரும். சூப்பராக வருது. இப்போ பெரிய வெங்காயம் போடுறேன் சார். இப்போ இதில் நம்ம தக்காளி நம்ம சேர்க்கறது இல்லை. தக்காளி சேர்க்கறது சார். ஆனால் தேங்காய் பேஸ்ட் மட்டும் தான் சேர்க்குறோம். ஆமாம் சார். ஆனால் அந்த புளிப்பு தன்மை என்ன தேவைப்பட்டா எலுமிச்சம்பழம் கடைசியில் ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் போடுவீங்க. ஆமாம் சார். ஓகே. அந்த பச்சை மிளகா சார். ஏன் இதெல்லாம் கேட்டுக்கிறேன்னா காரணம் இருக்குது. ஸோ அதனால சொல்கிறேன். ஏன்னா எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் அந்த தேங்காய் டேஸ்ட் இருந்தாலும் அந்த புளிப்பு தன்மைன்னு ஒரு இருந்தால் மட்டும்தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தெளிவாக நான் கேட்டேன் நான். ஓகே. நான் இப்போ இந்த வெங்காயத்தை நான் வதக்குறேன். ஓகே சார். நீங்க சொன்ன மாதிரி பக்குவமா சைடுல பாத்துக்கறேன். பாத்துங்க சார். நீங்க எனக்கு அரைச்சிருங்க அந்த மசாலா. சரிங்க சார். அரைக்கிறீங்க சார் 3 மூடி தேங்காய், 1.5 தேங்காய், 3 மூடி தேங்காய்.
ஒரு முந்திரி பருப்பு ஒரு 100 முந்திரி பருப்பு, முழு முந்திரி பருப்பு, கசகசா ஒரு 50, அதோட ஒரு 2 டீஸ்பூன் சோம்பு, இது மூணு நல்லா மை போல அரைச்சு நம்ம அப்படியே ஊற்றுறோம். நைஸாக நல்லா நைஸாக அரைச்சிடணும். நான் வெங்காயத்தை வதக்கிட்டேன். ஆமாம் சார். இப்போ அந்த அரைச்சி கொண்டாச்சு. ஆமாம் சார். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நைஸாக தான் அரைச்சிருக்கோம். ஆமாம் சார். ஆமாம். இப்போ நான் குறை அரைச்சி போட்டேன் என்ன ஆகும் சார்? அப்படியே தெரலாக தெரியும் சார். அந்த குழம்புல இருக்கிற அப்படியே அந்த வெள்ளைக்குருமா குழம்பு அப்படியே தெரியும். அப்படி தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. சரி, ஓகே. நல்ல தெளிவான விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த வெங்காயம் வந்து பக்கம் போதுமா? போதும் சார். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு மட்டும் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம். ஓகே. அந்த இஞ்சி பூண்டை போட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை உள்ள கொட்டிடலாம். கொட்டினதுக்கப்புறம் நம்ம கடைசியாக தேங்காய் போட்டு இறக்கிடலாம். அந்த பக்குவத்தை காட்டுங்க. வெங்காயம் ஏன் இந்த வெங்காயம் வதங்குற பக்குவத்தை காமிக்கிறேன்னா காரணம் இருக்குது. என்கிட்டனா அது கொஞ்சம் லைட்டாக அதிகமாக குக் பண்ணிட்டேன்னா பக்குவம் மாறும், டேஸ்ட்டும் மாறும், கலரும் மாறும். ரைட்டுங்களா? இது கண்டிப்பாக கலர் மாறிடும் சார். ரொம்ப வதக்கிட்டோம்னா கலர் மாறிடும். இது எத்தனை % வெந்திருக்கும்? இது வந்து சும்மா ஒரு 40-50% தான் சார். பாதி அவ்வளோதான். சரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போடுறோம் சார்? இஞ்சி பூண்டு சார். சார் இப்போ இஞ்சி பூண்டை நெக்ஸ்ட் போட போகிறோம். இஞ்சி வந்து நம்ம ஒரு 50 கிராம் வச்சுருக்கோம். பூண்டு 75 வச்சுருக்கோம் நம்ம. ஓகே. ஸோ இஞ்சி வந்து காரத்துக்காண்டி மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு நல்ல ஒரு செரிமான தன்மைக்காகவும், தேங்காய் நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம ஒரு மந்தத்தன்மை கொடுக்கும். ஸோ அந்த இஞ்சி பூண்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதை முறிக்கிற தன்மையும், ரெண்டாவது பூண்டு வந்து ஒரு ஆரோக்கியமான குணங்கள் நிறைய இருக்குது. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது முன்கூட்டியே வந்து அந்த பூண்டு வந்து சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை அந்த பூண்டுக்கு இருக்குது. கரெக்டான சொல்லி அந்த இரும்பல் சளிலாம் வராமல் பூண்டே சேர்க்கணும் சமையல். ப்ரிகாஷன்ஸ் பெட்டர் தன் கியூர் அந்த மாதிரி மருத்துவ குணத்துக்காண்டி சேர்த்து தான் நம்ம போடலாம். சரி, ஓகே. இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு தனித்தனியாக அரைச்சா வச்சிருக்கீங்க. ஆமாம் சார். இப்போ இதை வதக்கிட்டு நம்ம வந்து சிக்கன் போடுறோமா? ஆமாம், இதை வதக்கிட்டு நம்ம அப்படியே சிக்கனை போட்டு நல்லா பரட்டி விடுறோம் சார். ஓகே, இது வதக்கிட்டு ஆமாம், சிக்கனை போட்டுறோம் நம்ம. சார் இப்போ இஞ்சி பூண்டு நம்ம போட்டாச்சு. நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு அந்த வாசம் நல்லா இது பண்ணுறேன். அந்த பச்சையோட பொருளை வதக்கிட்டு நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சிக்கன் நம்ம ஆட் பண்ணி இப்போ போட்டுருமா? இப்போ போடலாம். இன்னொரு விஷயம், அந்த பச்சை மிளகா கட் பண்ணி போடாம பாருங்க. அந்த எண்ணெயில் வதக்கி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து காடுங்களேன். இங்க பாருங்க, அது அப்படியே அந்த ஒரு பழுத்து போன பக்குவத்துக்கு இருக்குங்க இந்த இடத்துல. ரைட்டுங்களா? டார்க் பச்சை மிளகாய் மாறிடுச்சு வதக்கி. சரி, ஓகே. இப்போ சிக்கன் போடுறோம். சிக்கன் வந்து நம்ம எவ்வளோ போடுறோம் சார்? 2 கிலோ சார். 2 கிலோ சிக்கன். 2 கிலோ சிக்கன் வந்து நீங்கள் எல்லா பகுதியும் வச்சுருக்கீங்கல்ல? ஆமாம், எல்லாமே இன்க்ளூடு. பிரஸ்ட்டு, தொட பீஸ் எல்லாமே ஸ்கின் மட்டும் அவர் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. ஓகே. இப்போ நம்ம அப்படியே போட்டுடலாம் சார் நம்ம. ஆனால் சில ரெசிபிக்கு வந்து ஸ்கின்னோட போடுவீங்களா நீங்கள்? இல்லை, மோஸ்ட்லி நாங்கள் 90% நாங்கள் ஸ்கின் யூஸ் பண்ண மாட்டோம் சார் நம்ம. அதனால பிரியாணிக்கு நம்ம போடும்போது பிரியாணிக்கு வித்தவுட் ஸ்கின் தான் போடுவோம். ஓகே. சில பேர் என்ன நினைப்பாங்க, பிரியாணி ஸ்கின் போட்டால் சிக்கன் உடையாதுங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அந்த கொழுப்பு சொல்லுவாங்க. கொழுப்போடு இருக்கணும். அப்படி கிடையாது. நம்ம எடுக்கிற பக்குவம் தான். நம்ம ஸ்கின் வித்தவுட் ஸ்கின்ல போட்டாலே உடையாமல் எடுக்கலாம் நம்ம. சரி, ஓகே. ஓகே, சிக்கன் போட்டாச்சு. ஓகே சார். இந்த இடத்துல வந்து அந்த அரைச்சிருக்க அந்த தேங்காய் ஊற்றலாமா? இல்லை, இப்போ ஊற்றக்கூடாது சார். நம்ம ஒரு 30-40% நம்ம குக் ஆகணும். ஏன்னா அந்த நம்ம போட்டுக்கிற பட்டை, அந்த கிராம்பு, ஏலக்காய், அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து சிக்கனில் இன்ஜெக்ட் ஆகும். ஸோ அது நல்லா நம்ம சிக்கனை பெரட்ட அது இன்ஜெக்ட் ஆகும் அந்த மசாலா. சரி. அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் ஒரு 50% குக் ஆன அப்புறம் நம்ம தேங்காய் பால் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய் பேஸ்ட், சாரி, தேங்காய் பால் கிடையாது, தேங்காய் பேஸ்ட். சரி, அப்போ நல்லா வதக்கிட்டு. சரிங்க சார். இந்த சிக்கன் வதக்கின பக்கம் போதுமா? அது சார் சிக்கன் நல்லா வதக்கியாச்சு ஒரு 30-40%. அதுக்கப்புறம் லைட்டாக சும்மா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி லைட்டாக அந்த வடை சீட்டில் உட்காந்துருக்கூடாதுன்றக்காண்டி. ஏன்னா ஒரு 40-50% அப்போ தான் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், தேங்காய் பேஸ்ட் போட போகிறோம் நம்ம. அதனால லைட்டாக கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோம். ஒரு 40% வந்தவுடனே நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். ஆனால் 40% அளவுக்கு நம்ம வதக்கணும். ஆமாம் சார், நல்லா பரட்டணும், நல்லா வதக்கணும். அந்த வெங்காயம், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பட்டக்கிராம் மேலக்கோட நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் சும்மா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு கொஞ்சம் லைட்டாக ஒரு 40-50% குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல நீங்கள் சின்னதாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கனை வந்து டேரெக்டாக அதில் போட்டுட்டு தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றி கொதிக்க விட்டு இறக்குனா பக்கம் வேறு. அதுவே சிக்கனை நல்லா வதக்கிட்டு தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றி நீங்கள் குக் பண்ணிங்கன்னா பக்கம் வேறு. ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. அதனால தான் தெளிவாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நான் கேட்குறேன். நீங்கள் வீட்டில் சமைக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். உப்பு மட்டும் லைட்டாக அது போட்டுக்கலாம். இப்போ ஒரு அரை உப்பு நம்ம கடைசி நம்ம தேங்காய் ஊற்றினப்பறம் மிச்சம் ஊற்றி போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வேக்காட்டுக்காண்டி கொஞ்சோண்டு உப்பு. சரிண்ணா. இதுக்கப்புறம் நம்ம பண்ணுறோம், பேஸ்ட் ஊற்றிடலாமா? பேஸ்ட் ஊற்றிடலாம். ஒரு பெரட்டு பேஸ்ட் ஊற்றிடலாம். சரி, ஓகே. என்னங்க இப்போ அந்த கொத்தமல்லி புதினா எப்போ போடுறோம் சார்? மல்லி வந்து நம்ம இறக்கையில போட்டுக்கலாம் சார். நம்ம இறக்கையில அந்த கடைசியில் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கல. புதினா வந்து இப்போ நம்ம போட்டுடலாம் சார். தேங்காய் பேஸ்ட் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஓகே புதினா நம்ம போட்டுறோம். சரி, இந்தாங்க புதினா மட்டும் சும்மா ஒரு
ஒரு கைப்பிடி அளவு. ஓகே. அப்போ அந்த சிக்கனை வதக்கும் கூட போடலாம்ல? வதக்கும் போது போடலாம், நம்ம இப்பயும் போடலாம். இப்போ கொஞ்சம் போட்டால் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நிற்கும். வதக்கையில் போட்டால் என்னால் ஒன்று மூணா இதாயிரும், அந்த புதினாவோட ஃப்ளேவர் தெரியாது. சரி, டன் ஃபைன், அண்டர்ஸ்டுட். அப்போ எடுக்கிறீங்களா? பரட்டிடலாம் சார். இது ஊற்றிடலாம். ஊற்றிடலாம் சார். புதினாவும் போட்டு புதினாவும் நல்லா கொஞ்சம் இதாகிடுச்சு, வதங்கிடுச்சு. சிக்கனும் ஒரு 50% நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஊற்றிடணும்ல? ஆமாம் சார், ஃபுல்லாக ஊற்றிடும். ஒரு மதுரை ஸ்டைலில் ஒரு அருமையான வள்ளிக்குருமா ரெடியாக இருக்கு. அவரும் ஊற்றுறத பாருங்க, அப்படியே மெதுவாக ஊற்றுறாரு. ஆமாம் சார். இந்த பலகாரம் பண்ணுவாங்கல்ல, முறுக்கெல்லாம் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ற மாதிரி. தண்ணி வேணும் உங்களுக்கு? ஆமாம் சார், லைட்டாக ஆலு சார், கொஞ்சோண்டு சார். கொஞ்சம் போதில்ல? போதுமா? போதும் சார். ஓகே. அப்போ இந்த எலுமிச்சப்பழம் சாறு வந்து எப்போ நம்ம சேர்க்க போகிறோம்? நம்ம இது வந்து எல்லாம் முடிச்சு கறிலாம் வேக்காடு கொடுக்கல, கடைசி அந்த புளிப்புக்காண்டி எலுமிச்சம்பழம் போடுறோம். ஸோ அது வந்து நம்ம அந்த கடைசி மல்லி போட்டு இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எலுமிச்சம்பழம். சரி. அப்போ இதுக்கு பிறகு நல்லா குக் பண்ணணும், ரைட்டா? பேலன்ஸ் 50% இந்த தேங்காவோட தான் வேணும். அப்போ அந்த தேங்காவோட பேஸ்ட் வந்து நல்லா இன்ஜெக்ட் ஆகும் அந்த சிக்கனோட. புரியுது. அப்போ எனக்கு நல்லா கொதிக்க விட்டு கண்டிப்பாக சார், அந்த கடைசி ஸ்டேஜ் வர டைமில் கண்டிப்பாக சார் இந்த எலுமிச்சப்பழமும் அந்த கொத்தமல்லி போகிற ஸ்டேஜ் காட்டுங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஓகே, டன். ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பேஸ்ட் நல்லா வலுவலுன்னு இருக்கும். அதனால நம்ம குறைக்கணும் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த தேங்காய், ஆமாம், தேங்காய் குறைக்கணும் அடிச்சிங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் நம்ம எடுக்கையிலே பார்த்தீங்கன்னா அந்த திரளாக தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே நல்ல பேஸ்ட் மாதிரி அப்படியே வெள்ளை குருமா, அந்த குருமா பேஸ்ட் அந்த பதத்துக்கு வர்றதுக்கு வெந்த பிறகு அந்த முந்திரி பருப்பு அந்த தேங்காவோட சேர்த்துக்கும்போது அந்த ஒரு ஸ்மூத்தான கிரேவி வந்துருக்கு. ஸ்மூத்தாக இருக்கும் அப்படியே சாப்பிட்றதுக்கு. இப்போ இது முடிஞ்சான்னு வேகணும் சார். அவ்வளோ சார், கறி வேக்காடு ஆயிடுச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு, நல்லா மசாலா நல்லா சிக்கனில் ஏறிடுச்சு. உப்பும் போதுமானது, நம்ம முதல் போட்ட உப்பே போதுமானது. ஓகே. இப்போ நம்ம கடைசியில் அந்த மல்லித்தலையை தூவி, சரி, ஓகே, இந்த எலுமிச்சம்பழம் மட்டும் அதுக்கு முன்னாடி புளியணும் சார். இது எலுமிச்சம்பழத்தை ஃபர்ஸ்ட் புளிஞ்சிருவோம். என்ன காரணம் எலுமிச்சம்பழம் இடத்துல? இதில் வந்து நம்ம புளிப்புக்குன்னு நம்ம எதுவுமே சேர்க்கல சார். புளி சேர்க்கல, தக்காளி சேர்க்கல, எந்த ஒரு விஷயமும் சேர்க்கல. ஸோ அந்த புளிப்பு தன்மை கொஞ்சம் ஒரு புளிப்பு தன்மை சுவை இருக்கணுங்கிறக்காண்டி இந்த எலுமிச்சம்பழம் அரைப்பழம் போதுமானது. ஓகே. அதாவது 2 கிலோ சிக்கனுக்கு அரைப்பழம் தான் போடுறோம். ஆமாம், போதுமா? அது போதும் சார், போதும். புளிப்பு பத்தலைன்னா நான் வேணா இன்னொரு பழத்தை கூட ஆட் பண்ணி, இன்னொரு அரைப்பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொத்தமல்லி நெய் தவிரல. ஆமாம் சார், இறக்கிறதுக்கு முன்னாடி நெய். இப்போ மல்லித்தலை நான் சொன்ன மாதிரி ஒரு அப்படியே ஒரு கை கொஞ்சமாக நல்லா தாராளமாக கொத்தமல்லி. ஆமாம், அந்த கொத்தமல்லி போட்டால் தான் மனசுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். கடைசியில் போடுறோம், ஏன்னா அது கலர் அந்த க்ரீன் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி கொத்தமல்லி கடைசியில் போட்டு. அவ்வளோ. நெய் ஒரு 2-3 ஸ்பூன். இந்தாங்க, நீங்கள் போடுறது ஒரு 2-3 ஸ்பூன் கணக்கு வச்சுங்க. நான் எடுத்து வச்ச அளவு அப்படியே ஊற்றினேன் சார். சரி, ஓகே. போதுமா? அது போதும் சார், போதும் சார். ஆனால் நெய் மஸ்ட் லாஸ்ட்டில் போடுறது கண்டிப்பாக சார். அந்த மனம் அப்போ கமகமகம்னு இருக்கும். ஓகே. இது எனக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குது, கடைசியாக வந்து நெய் போடுறது எனக்கு. அது சரி, ஓகே. ஸ்மெல் ஃபீல் பண்ணுறீங்களா சார்? அந்த கொதிக்கும் போது லைட்டாக வாசம், கொத்தமல்லியோட வாசத்தோட டேஸ்ட் பண்ணலாமா? டேஸ்ட் பண்ணலாம் சார். சரி, இந்தாங்க. சப்பாத்தி இடியாப்பம் ரெண்டுக்கு எந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக. பட் ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும் சார். அப்படிங்களா? ஆமாம் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இங்கே அந்த இடியாப்பம் சப்பாத்தி வச்சுருக்கோம், ஆனால் அதுக்கு மேலே ஏகப்பட்ட கறியோட அந்த குருமாவும் ஊற்றிருக்காரு. ஆனால் இது மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அந்த குருமா கொஞ்சம் தாராளமாக தான் நல்லா இருக்கும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. தொட்டு சாப்பிடக்கூடாது, தொட்டு சாப்பிடக்கூடாது, நினச்சி தான் சாப்பிடணும். நினச்சி இல்லை, முக்கி சாப்பிடணும், அவ்வளோதான். மதுரைக்கு வந்து சால்னாவாக இருக்கட்டும், குருமாவாகட்டும், இல்லை குழம்பாக இருக்கட்டும், உங்கள் நாட்டுக்கோழி குழம்பு இருக்கு. ஆமாம் சார். அதை நான் இன்னும் சொல்கிறேன், மறக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கு. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க சார், ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆயிடுச்சு சொன்னாங்க. எக்ஸலென்ட் நாட்டுக்கோழி குழம்புங்க, அது தனி குழம்பு வேற லெவலுங்க. அது வெரி குட், எக்ஸலென்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அந்த இடியாப்பத்தோட அப்படி எடுத்து வச்சனேன். எப்போ நான் சாப்பிடும் போது என்ன ஒரு 4-5 பைட்டு சாப்பிட்ட பிறகு தான் வந்து அந்த ருசி சொல்லுவேன். ஆனால் வச்ச உடனே அந்த டேஸ்ட் ஷாக் அடிச்ச மாதிரி. வெரி குட் குருமா. குருமா நீங்கள் நிறைய பேர் பண்ணுவீங்க, ஆனால் இந்த பக்கத்தில் போடுற குருமா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அதாவது இங்கே நீங்கள் வச்ச உடனே இந்த இடத்துல டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. அவர் சொன்ன மாதிரி இது ஒன்லி இடியாப்பம் சப்பாத்தி மட்டும் தான் அப்படி இல்லை சார், இடியாப்பம் சப்பாத்தி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும், ஆப்பத்துக்கு நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இந்த டிஃபன் ஐட்டம் மோஸ்ட்லி இடியாப்பம், ஆப்பம், இட்லி எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதாவது மெதுமெதுன்னு இருக்கு, எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். வெரி குட். டிஃபனுக்கு ஒரு நல்ல நான்வெஜ் சாப்பிடணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அதிகமான மசாலா இல்லை, அதிகமான பொருட்கள் இல்லை, நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற பொருளாக எந்த ஒரு புது பொருளும் உள்ள வரல. இதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா அந்த அரைச்சி ஊற்றின பக்குவம், ரெண்டாவது அதில் என்னென்ன போட்டாங்க அதான் விஷயம். ட்ரை பண்ணுங்க, மிஸ் பண்ணாங்க. ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிடும் சார், ரொம்ப ஆகாது, பிரமாதமாக ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், டக்குன்னு முடிஞ்சிடும்.
ஃபர்ஸ்ட் கிளாஸ். சப்பாத்திக்கும் எக்ஸலண்டாக இருக்குது. ஆமாம். எனக்கு ரொம்ப கொடுங்க. அதாவது பொதுவாக இடியாப்பத்துக்கு ஒரு நான்வெஜ் பெஸ்ட் ரெசிபி அப்படின்னா எல்லாரும் ஆட்டுக்கால் பாயா தான் சொல்லுவாங்க. பட் ஆட்டுக்கால் பாயாக்கு ஈக்குவலாக இன்னொரு சைட் டிஷ் இருக்குது, ஒரு நான்வெஜ்ஜில் கிரேவி இருக்குன்னா அது இந்த சிக்கன் வெள்ளை குருமா. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களோட ரிவ்யூ அவங்க சொல்லுங்கள். சரவணன், வேலவன் கேட்டரிங், 9842373007. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். திருப்பி சொல்கிறேன், சொல்லுங்கள் சார். நம்ம வீட்டு சைடில் அசைவ சாப்பாடு வரும்போது ஏற்கனவே சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நேரம் சொல்லிட்டீங்க. இதை விட என்ன ஒரு பெரிய கிரெடிட் வேணும், ஒரு ஆஸ்காரோட கிடைச்ச மாதிரி. ஏன்னா உள் மனசுன்னு சொல்கிறேன். சரிங்க சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ இன்னும் மச். நிறைய பண்ண மாட்டேங்க.